இது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை, நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. கவனித்து கவனிப்பாளனை தனியே பிரித்தெடுப்பது எவ்வாறு அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. அதை பற்றி பேசவும், அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், இந்த கேமுக்குள்ளே, இந்த வாழ்க்கைன்ற விளையாட்டுக்குள்ளே என்னை யார் தள்ளிவிட்டது, நானாக விரும்பி இந்த உலகத்துக்கு வரணும்னு நினைக்கல. அதனால் நான் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன், நான் எதுக்காக இங்கே பிறந்தேன், என்னோடய விருப்பமே இல்லாமல் நான் ஏன் பிறக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இது திருக்குறளில் திருவள்ளுவர் அறத்துப்பாலில் வான் சிறப்பில் 20வது திருக்குறளாக எழுதியிருக்காரு. இதுக்கு உரை எழுதினவங்க நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய மனிதர்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான உரை எழுதியிருக்காங்க. இந்த திருக்குறளுக்கு திருவள்ளுவரே உரை எழுதினா தான் சரியாக இருக்கும். திருவள்ளுவர் திருக்குறள் எழுதிட்டாரு, அதுக்கு உரை எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாணியில் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதன் அடிப்படையில் உரை எழுதியிருக்காங்க. அந்த உரையை அதுக்கான விளக்கமாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் நீரின்றி அமையாது உலகு, வானின்று அமையாது ஒழுக்கு, இதை ஒரு சின்ன குழந்தை கூட சரியாக சொல்லிடும். இந்த உலகம் செழித்தோங்குவதற்கு என்ன வேணும் அப்படின்னா தண்ணி வேணும்னு அதுக்கு சொல்ல தெரியும். இல்லை படிப்பறிவே இல்லாத சாதாரண பாமர மக்களால் இதை ஒரு 50 வருஷம் வாழ்ந்த மனிதர்களால் இதை சொல்ல முடியும். தண்ணி தான் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை, வானத்திலேருந்து தான் தண்ணி வருது. இதை திருவள்ளுவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த திருக்குறளில் எழுதணுமா அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது எல்லாருக்குமே தெரியும், தண்ணி இல்லைன்னா உலகம் இயங்காது, ஒழுக்கமும் நிலை பெறாது அப்படின்னு உரை எழுதியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒழுக்கமும் நிலை பெறாதுன்னு எழுதியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த திருக்குறளாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. திருக்குறள் மொத்தமும் நமக்கு என்ன மேலோட்டமாக தெரியுதோ அதை பற்றி பேசலை. அது மெய் சார்ந்தது. அது இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசுது, அது வேற ஒன்றை பற்றி பேசுது. ஆனால் நமக்கு தெரிந்த வார்த்தைகளின் மூலமாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உரை எழுதியிருக்காங்க. ஆனால் நீரின்றி அமையாது உலகு, வானின்று அமையாது ஒழுக்கு அப்படின்னா எல்லோரும் ஒழுக்கம்னு எடுத்து வச்சு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட உரை, இது என்னோட உரை. அதனால் அவங்க எது தப்பானா அது எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது தப்பா ரைட்டான்னு கேட்குறவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அதனால் அவங்கவுங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை உரையாக எழுதியிருக்காங்க. ஆனால் உண்மையான விளக்கங்கள் அது இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா திருவள்ளுவர் இதெல்லாம் சாதாரண விஷயங்களை எழுதணும்னு அவசியமே கிடையாது. அதனால் கொஞ்சம் சிந்திச்சு நம்ம பார்க்கணும். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னா நீர் இல்லைன்னா உலகம் கிடையாது. அதே போல தான் நம்மளுடைய எண்ணங்கள் இல்லைனாலும் இந்த உலகமே கிடையாது. இந்த உலகம்
இந்த உலகம் எண்ணங்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வானின்று அமையாது ஒழுக்கு அப்படின்னா, வானம் ஒழுக்கு அப்படின்னா நீர் கசிவதுன்னு அர்த்தம். ஒழுக்கம்னு அதுக்கு பொருளும் கொடுத்து அதை எழுதியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒழுக்கு அப்படின்னா நீர் கசிவது அப்படின்னா, கசிவதுன்னு தான் அதுக்கு அர்த்தமாக போட்டிருக்காங்க. வானின்று அமையாது ஒழுக்கு அப்படின்னா, வானம் இல்லைன்னா தண்ணியே கிடையாதுன்னு அர்த்தம். அதே போல தான் உங்களுக்குள்ளே இருக்கிற இருப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் மெய்ஞானம் சம்பந்தமாக தான் திருக்குறளை இயற்றியிருக்காரு. இந்த உலக ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுல எந்தவித பயனும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யாரும் திருக்குறளில் எழுதியிருக்க மாதிரி யாரும் வாழ்கிறதும் கிடையாது. உரை எழுதினவங்களும் அப்படி வாழலை. இப்போ தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்னு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணல. குறள் படிப்போம், எங்கன்னா குறள் சொன்னால் கை தட்டுவாங்கன்னு சொல்லி குறள் பேசுவோம். மற்றபடி குறள் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கோமா அப்படின்னா இல்லை. நம்ம அதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. திருக்குறளுக்கு உரை எழுதினவங்களே இந்த நாட்டோட முதலமைச்சரெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அதில் இருக்க தண்ணீரை சேமிக்கணும், தண்ணீரை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான எந்தவித முன்னேற்பாடும் செய்யலை. அப்படி தானே இருக்குது. அதனால் திருக்குறளை கட்டி பிடிச்சின்னு திருக்குறளை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை. திருக்குறள் மாதிரி வாழ முயற்சிக்கலாம். திருக்குறளை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த திருவள்ளுவர் எழுதி அதை புத்தகமாக போட்டு நம்மளாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் சொல்கிறது வேறு ஒன்று. மெய்ஞானத்தை பற்றி திருக்குறளில் சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. இல்லை அதெல்லாம் தப்புன்னா சரி தப்பு. ஏன்னா நம்ம அவங்கவுங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதனால் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நம்ம அதில் சொல்கிறாங்க. அப்படின்னா எண்ணங்கள் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது. இந்த உலகம் டிசைன் ஆக்கப்பட்டதுக்கான அடிப்படையே எண்ணங்கள் தான். ஆனால் அவங்க இருப்பு இல்லாமல் அந்த எண்ணங்களும் கிடையாது. அந்த மாதிரி தான் இதுக்கு பொருள் புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் பொருள் புரிஞ்சிக்க முடியும். உங்களோட இருப்பு தான் உண்மை. வானம்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, மேலே பார்க்குறோம் வானம் ஏதோ ப்ளூ கலராக தெரியுது, அது பேர் வானம் கிடையாது. வானம்ன்றது உங்களை சுற்றி இருக்கு பாருங்கள், அங்கேருந்தே வானம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் உடலுக்கு வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வானம்தான். வானன்றது மேலே கிடையாது. வானம்ன்றது நம்மளை சுற்றி மேலே கீழே எல்லாமே வானம்தான். இந்த ஸ்பேஸ் இருக்குது நம்மளை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வானம்தான். நம்மளுடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் வானங்களில் இருக்கிறது அப்படின்னு வேதங்களில் இருக்குது. வானம்னா மேலே ஏதோ இருக்குது அப்படின்னா, மேலேருந்து நம்மளுக்கு தண்ணி வரல, இந்த ஸ்பேஸ்லேருந்து தான் தண்ணி வந்துன்னு இருக்குது. புரியுதுங்களா? அது மேலே வானம் அதை ப்ளூ கலராக இருக்குதுன்னு தெரியல, அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவ்வளோதானே தவிர, மற்றபடி கொஞ்சம் மேலே போயிட்டோன்னா எல்லாமே கருப்பாயிரும். நீங்கள் பகலில் போனாலும் சரி, நைட்டில் போனாலும் சரி, ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா பிளாக் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு மேலே எதுவும் இருக்காது, வெறும் பிளாக், அவ்வளோதான். அதனால் நம்மளுக்கு தெரிகிற ப்ளூ கலர் தான் வானம் நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வானன்றது நம்ம உடம்புலேருந்து நம்ம உடம்ப ஒன்று தொட்டுட்ருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஸ்பேஸு, அது எல்லாமே வானம் தான். அதில் தான் உங்களுடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் இருக்குது. அது எது அடிப்படையில் இருக்குதுன்னா, உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் இருக்குது, உங்கள் உணர்வுகளின் அடிப்படையில் இருக்குது. உங்கள் எண்ணங்கள் உணர்வுகளாக மாற்றமடைந்து அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்வு இருக்கிறது. இதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். இது என்னோட உரை. இது மெய்ஞானத்தை சார்ந்த உரை. இது பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை இது தப்பாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லலாம். அதெல்லாம் அவங்க விருப்பம். ஏன்னா நிறைய கற்றறிந்த மனிதர்களே சாதாரணமாக உரை எழுதும் போது இந்த உரையை நம்ம எழுதலாம், தப்பு கிடையாது. நிறைய பெரிய பெரிய மனிதர்கள்னு சொல்கிறவங்களே உரை எழுதியிருக்காங்க, சாதாரணமாக இருக்குது அந்த உரை. இது எல்லாருக்குமே தெரியுமே. அந்த குறள் படிக்கிற 4வது 5வது படிக்கிற குழந்தைக்கே தெரியும், தண்ணி இல்லைன்னா உலகம் இல்லை, வானம் இல்லைன்னா தண்ணி இல்லை, தண்ணியே வராது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். தண்ணி இல்லைன்னா ஒழுக்கமே இங்கே நிலை பெறாது அப்படின்னா, இங்கே நிறைய தண்ணி பஞ்சம் வந்திருக்குது, ஒழுக்கம் எதனா நிலை பெறாமல் போச்சா அப்படின்னா எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லாம் சும்மா நம்ம சொல்லிக்கலாம். தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் தண்ணி பஞ்சம் நிறைய வந்துச்சு. அப்போ என்ன ஒழுக்கம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுன்னு தெரில. எல்லோரும் தண்ணி பிடிச்சின்னு எங்கெங்கே தண்ணி கிடைக்குதோ அங்கங்கே போய் தண்ணி எடுத்துன்னு வந்தாங்களே தவிர ஒழுக்கம்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. அதனால் இந்த குறள் ஒன்று சொல்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க, அது இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் மெய்ஞானம் சம்பந்தமாக வேணால் இந்த உரையை நீங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலும் போகலாம். ஆனால் இதுதான் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. திருவள்ளுவர் இதை தான் சொல்லியிருப்பார்.
நீர் எப்படி உலகத்துக்கு தேவையோ அதே போல் இந்த உலகம் எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய எண்ண சத்தங்களால் இந்த உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடிப்படையே உங்கள் இருப்பு தான். அது இல்லைன்னா அதுவே கிடையாது. புரியுதுங்களா? எண்ணமும் கிடையாது. அதனால் இந்த குறளை இப்படி லேசாக புரிஞ்சுங்க. இல்லை இது தப்பாக இருக்குது அப்படின்னாலும் ஓகே தான். இது தப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான கோணத்தில் தான் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்காரு. எல்லாமே மெய்ஞானம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான். சாதாரண மனிதர்களால் சாதாரண நம்பிக்கைகளை வைத்து புரிந்து கொள்வதல்ல திருக்குறள். திருக்குறள் அப்படின்னாலே அது உயர்ந்த ஒரு குறள். உயர்வுன்னு அர்த்தம். திருவுனா உயர்ந்தது, பெருசுன்னு அர்த்தம். அதனால் நம்ம அதை சிறுசாக நம்மளோட அறிவுக்கு அதை இணைச்சி இதுதான் கரெக்டுன்னு நம்ம ஒத்துன்னு இருக்கோம். அவ்வளோதான். எதை பற்றியும் நம்மளுக்கு உண்மைத்தன்மையே தெரியாது. நம்மளுக்கு ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதை உண்மைன்னு நம்ம ஒத்துன்னு இருக்கோம். ஆனால் அதான் அதோட உண்மை பொருள் இதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? திருக்குறள் எழுதின திருவள்ளுவரே உரையும் எழுதியிருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இங்கே நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் இருக்குது. நிறைய அவங்கவுங்களுக்கான நம்பிக்கைகளை தான் உரையாக எழுதி வச்சுட்டு உரை எழுதியிருக்கேன், நான் திருக்குறள் கூட எழுதியிருக்கேன், அதை வெளியிடுறேன்னு ஏதாவது மனிதர்களை நம்ப வைக்கிற ஏற்பாடு தான் இருக்குதே தவிர உண்மை அதில் இல்லை. இது என்னோட கருத்து, அவ்வளோதான். இதை நீங்கள் எந்த கோணத்தில் வேணாலும் அணுகிக்கலாம். அதனால் இதை கொஞ்சம் இப்படி சிந்திச்சு பாருங்கள். அதனால் நீர் இன்றி அமையாத உலகு, நீர் இன்றி அமையாத உலகுன்னா யாரும் தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கோ இல்லை தண்ணிக்காக எதுவும் பண்ணுறதுக்கோ தயாராக இல்லை. சும்மா திருக்குறளை படிச்சுட்டு திருவள்ளுவர் அப்பயே ஆயிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறோமே தவிர ஒரே ஒரு திருக்குறள் எடுத்து அந்த திருக்குறள் மாதிரி வாழ்கிறதுக்காச்சும் முயற்சி பண்ணணும் நம்ம. அதாவது உங்களுக்கு புரிஞ்ச பொருளையே கூட அட்லீஸ்ட் வாழ முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் திருக்குறளை தூக்கி வச்சுன்னு அவர் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர், அவருக்கு காவி உடை அணிகிறதும் இல்லை அவர் கிறிஸ்துவர் அப்படின்றதும் இந்த மாதிரி நிறைய விதமான மனிதர்களின் மனக்கோணங்கள் விரிந்து கொண்டே இருக்குதே தவிர யாரும் எதுலேயுமே உண்மையாக இல்லைன்றது தான் உண்மையாக இருக்குது. எல்லாரும் ஏதோ ஒரு கூட்டம் சொல்கிறதையோ இல்லை யார் சொல்கிறதையோ நம்பி அதை உண்மைன்னு நம்பி அதன் அடிப்படையில் அவங்க வாழ்க்கையை நகர்த்துறாங்களே தவிர உண்மை பொருள் அறிஞ்சிக்கிறதுக்கு யாரும் விரும்புறதில்லை. அதான் உண்மை. அதனால் இதை எப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சாதாரணமாக தண்ணி இல்லாமல் உலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன் காற்று இல்லாமல் கூட தான் உலகம் இல்லை, அதை அவர் சொல்லியிருக்கணும்ல. காற்று இல்லாமல் உலகம் இல்லை, காற்று இருந்தால் தானே நம்மளால் சுவாசிக்க முடியும். சூரியன் இல்லாமல் கூட தான் உலகம் இல்லை. சூரியன் வரவே இல்லைன்னா எதுவுமே வளராது, சாப்பாடு இருக்காது, எல்லோரும் செத்து தான் போகணும். அந்த மாதிரியும் புரிஞ்சிக்கலாம்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? தண்ணி இல்லாமல் உலகம் இல்லை, ஓகே. பூமியே இல்லாமல் எதுவுமே இல்லையே, அப்போ அதையும் அவர் சொல்லியிருக்கணும்ல. பூமி இருந்தால் தானே தண்ணி அதில் பட்டு எதுனா வளரும். பூமி இல்லாமல் எதுவும் இல்லை, காற்று இல்லாமல் எதுவும் இல்லை, அது இல்லாமல் எதுவும் இல்லை, இது இல்லாமல் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல. வெறும்னே தண்ணி இல்லாமல் எதுவும் இல்லைன்னா தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? தண்ணி மட்டும் இருக்கு எதுவும் இல்லை அப்படின்னா மனிதர்களால் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த குறளை. அவர் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அந்த கால தமிழில் எழுதி வச்சுட்டு போயிட்டது மாதிரியும் நம்ம ஏதோ தெரிஞ்சதெல்லாம் பேசின்னு இருக்கிறோம். அதில் அப்படி கிடையாது. நீரின்றி அமையாது உலகுன்னா காற்று இல்லாமல் கூட தான் உலகம் அமையாது. பூமியில் மட்டும்தான் காற்று இருக்குது, சந்திர மண்டலத்தில் இருக்குதான்னு தெரில, அங்கே தண்ணியே இல்லை. அப்போது எப்படின்னு புரியல. பிரபஞ்சம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொன்றும் வச்சுருக்கு. இங்கே மண் இருக்குது, அங்கே நிலாவில் செடி வளருமான்னு தெரில, செவ்வாயில் செடி வளருமான்னு தெரியல, அங்கே இது இருக்குது அது இருக்குதுன்னு ஏதோ கண்டுபிடிச்சின்னு இருக்காங்களே தவிர எல்லாத்தையும் கண்டுபிடிச்சின்னு இருக்காங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் இப்படி திருக்குறளை இப்படி நீங்கள் ஒரு அனலைசேஷனுக்கு கொண்டு வாங்க. திருவள்ளுவருக்கு தான் அதுக்கான உண்மையான உரை தெரியும். ஆனால் அவர் மெய்ஞானம் சம்பந்தமாக தான் உரை எழுதியிருக்காரு. அவர் உலக சம்பந்தமாக உரை எழுதலை. நம்ம உலக சம்பந்தமாகவும் அப்படி எடுத்துக்கின்னு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை வளைச்சிக்கிட்டு போகிறதுனால எந்த பயனும் கிடையாது. சரிங்களா? நீரின்றி அமையாது உலகுன்னா காற்றின்றி அமையாது உலகுன்னு சொல்லணும்ல. காற்று இல்லாமல் நம்மளால் கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இல்லை சிந்திச்சு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது, நான் சிந்திச்சே பார்க்க முடியாது அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இந்த குறளை இப்படி அணுகுங்க. எல்லா குறளையும் மெய்ஞானம் சம்பந்தமாக தான் நீங்கள் அணுகணும். சாதாரண பொருளில் நீங்கள் அணுகுனீங்கன்னா அதில் இருக்க சுவை உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால் இதை இப்படி இந்த கோணத்தில் அணுகி பாருங்கள். பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, பயன் இல்லைன்னா விட்டுருங்க. நல்லது.
அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கிறது. நான் எதற்கு இங்கே பிறந்தேன்? என்னோட அனுமதி இல்லாமலே நான் இங்கே பிறந்திருக்கேன். நான் ஏன் இந்த கேமில் சிக்கியிருக்கேன்? நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. நான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, முதல்ல அதில் தெளிவாக இருக்கணும் நம்ம. நான் ஏன் இங்கே பிறந்தேன் அப்படின்னா, நீங்கள் உடலாக உங்களை பிறந்ததா சொல்கிறீங்களா? இல்லை உங்களோட எண்ணங்களை நீங்கள் நான் சொல்கிறீங்களா? இல்லை அதையும் கடந்த ஒன்று நீங்கள் நான் சொல்கிறீங்களா? அப்படின்னு முதல்ல நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும். இங்கே நானுன்றதே பலவிதமான நான் இருக்குது. சிலர் அவங்களோட உடலோட அவங்கள நானுன்னு குறிப்பிட்டுக்கிறாங்க. சிலர் அவங்களோட உடலுக்குள்ளே இருக்கின்ற எண்ணங்களாலேயும் இல்லை எழுகின்ற உணர்ச்சிகளாலையும் மையப்படுத்தி அதை நானுன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை அதையும் தாண்டிய நானுன்னு ஒன்று இருக்குது. இதில் நான் யாருன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கினா மட்டும்தான் நான் ஏன் இங்கே பிறந்தேன்னே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது வரைக்கும் நான் ஏன் இங்கே பிறந்தேன், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், என்னோடய வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுனால எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் எந்த நானில் இருக்கிறீங்களோ அந்த நானுக்கான பதில் தான் உங்களுக்கான பதிலாக இருக்கும். ஆனால் அது உண்மையான பதிலும் இல்லை. புரியுதுங்களா? அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னா, அண்டம்னா இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, அது நம்மளுக்குள்ளேயே இருக்குதுன்றத சொல்கிறாங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இது நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல அண்டத்தில் ஏதோ ஒன்று இருக்குதுல்ல, அது என்னதுன்னு தெரியணும். அது நமக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியணும். நம்ம வாழ்க்கையை இந்த உலகப் பொருட்களை மேய்வதிலும், இந்த உலகப் பொருட்களை சேகரிப்பதிலும், இந்த உலகத்திலேயே ஆழ்ந்துட்டு அப்பப்போ மெய்ஞானத்தையும் அப்பப்போ சித்தர்கள் சொன்னதையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக கவனத்தை செலுத்திக்கிட்டு, இந்த உலகம் நம்மளை எப்போல்லாம் அழுத்துதோ, இந்த உலகம் எப்போதெல்லாம் நம்மளுக்கு அசௌகரியத்தை தருதோ அப்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் பக்கம் திரும்பி சும்மா கொஞ்ச நேரம், ஏன்னா உலகம்தான் நம்மளுக்கு சரியாக கிடைக்கலையே, கடவுள் பக்கம் போயிட்டா அப்படி பக்திமான் மாதிரி சுற்றின்னு இருக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று இதெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கின்னு இதை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல நான் ஏன் இங்கே பிறந்தேன், நான் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, என்னோடய அனுமதி இல்லாமல் இந்த கேமை எனக்கு கொடுத்துருக்காங்களே அப்படிலாம் இங்கே கிடையாது. நீங்கள் எதுக்கு பிறந்தீங்கன்ற எந்த பர்பஸுமே இந்த வாழ்க்கைக்கு கிடையாது. இந்த வாழ்க்கையை வாழ்கிறது தான் உங்கள் பர்பஸ்ஸு, டெய்லியும் இருக்கிறது தான் உங்கள் பர்பஸ்ஸு. நீங்கள் ஏன் பிறந்தீங்கன்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஏன் சாவறீங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வாழ முடியும். இங்கே வாழ்தல் என்பது நீங்கள் செய்கிறீங்கல்ல, அதனால தான் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்குறோம். வாழ்தல் என்பது நீங்கள் செய்யலை, அதுவாகவே நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த கேள்விக்கும் உட்பட மாட்டீங்க. கேள்விகளே மனதின் ஒரு விதமான ஈகோவின் வெளிப்பாடுகள் தான். எதையாச்சும் ஒன்று கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சி வச்சுக்கின்னு நம்ம மனதை சமாதானத்தில் வச்சுக்கணும், அவ்வளோதான். மெய்ஞானம் சம்பந்தமான கேள்விகள் நல்லது தான். மற்றபடி பெரிய எல்லாத்த பற்றியான கேள்விகளையும் கேட்டு அதுக்கான பதிலை உருவாக்குறது தான் மனித மனம் ஈடுபட்டுனே இருக்குது. அதுக்கு ஒரு ஆன்சரை கொடுத்து அதை முடிவு பண்ணணும், அதை அப்படியே ஓப்பனில் விடக்கூடாது. அந்த மாதிரி தான் மனித மனம் இயங்கிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம நான் யார், நான் எதுக்கு இங்கே பிறந்திருக்கேன், என்னோடய பர்பஸ் என்ன அப்படின்லாம் நம்ம கேட்குறோம். உங்களுக்கு எந்த பர்பஸுமே கிடையாதுன்றது தான் உண்மையே. நீங்கள் எந்த பர்பஸோடுமே இங்கே பிறக்கலை. உங்களுக்கு இந்த சமுதாயம், இந்த சமூகம் கட்டமைத்த விஷயங்களை தான் நீங்கள் ரிப்பீட்டடாக செய்துக்கிட்டு இருக்கீங்க. 1000 பேர் செய்கிற விஷயத்தை தான் நீங்கள் திரும்ப திரும்ப செய்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் உணர்வு என்ன சொல்லுதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது செய்யணும்னு சொல்லி, அதை உங்களால் செய்யவே முடியல. ஏன்னா இந்த சமுதாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கு, ஏதோ ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையிலேயே உங்களுடைய இயக்கங்களை இயக்கி கொண்டே இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு பிடிக்காத விஷயந்தான். இருந்தாலும் மற்றவங்களுக்காக, மற்றவனை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்ற இந்த உலகத்தரமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையானது என்னவோ அதை நம்ம பெறவே முடியல. யாரை கேட்டாலும் எனக்கு சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், சாந்தம் வேணும், நல்ல தூக்கம் வேணும், சந்தோஷம் வேணும். ஆனால் அதுக்கான எந்த செயலையும் நீங்கள் செய்யாத போது அது எப்படி கிடைக்கும்? எந்த செயலையும் அதுக்காக நம்ம செய்கிறதில்ல. ஆனால் அந்த சாந்தமும் சமாதானமும் அமைதியும் ஆனந்தமும் நிம்மதியும், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனால் நிம்மதியே இல்லை, சரி பணத்தை தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுருனா அதையும் பண்ண மாட்டோம். இல்லை யாருக்குன்னா கொடுத்துருனா அதையும் பண்ண மாட்டோம். அப்போ நிம்மதி எப்படி வரும்? பணத்தெல்லாம் தூக்கி போட்டால் தான் நிம்மதி வருமானா,
அப்படி இல்லை, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நிம்மதி வரும். ஆனால் அட்லீஸ்ட்டு எனக்கு எவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எல்லாம் இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா, சரி பணம் இவ்வளோ வச்சுருக்கீங்க, அதை தூக்கி போட்டு பார்க்கலாம்ல, அதுவும் பண்ணுறதில்ல, செலவு பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னா அதுவும் பண்ணுறது. இந்த உலகத்தை கொஞ்சமாச்சு கைவிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் எதுவும் இல்லை. நம்ம ஏன் வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்படுறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை நம்ம நடத்துகிறதாவே இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வாழ்க்கையை நம்ம நடத்தலைன்றது யாருக்குமே தெரியல. இந்த வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சந்தோஷமும் கொஞ்சம் துக்கமும் கலந்து கலந்து அப்பப்போ கிடைக்குது. சந்தோஷம் வரும்போது நம்ம நல்லா வாழ்ந்துன்னு இருக்கோம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. துக்கம் வரும்போது நம்ம நல்லா வாழலைன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ரெண்டுமே உண்மை கிடையாதுன்றது தான் உண்மை. இந்த வாழ்க்கை அதன் போக்கில் அது எந்த சைடெல்லாம் உங்களை கொண்டு போதோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயணிச்சிங்கன்னா, உங்களோட படகுலேருந்து துடுப்புலேருந்து கை எடுத்துட்டு சும்மா உட்காந்திங்கன்னா அதுவாக ஒரு டைரெக்ஷனில் போகும். எல்லாருக்குமே அப்படி தான் போயின்ட்டுருக்கு. நம்ம தான் ஒரு டைரெக்ஷனில் போக பார்க்குறோம்ல, அதனால தான் நம்ம வாழ்க்கை துன்பகரமாக அமையுது. புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எப்படி உங்களுக்கு புரியுதுன்னெலாம் எனக்கு தெரியாது. எத்தனையோ பேர் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம யாரும் எதுவும் அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை, அதை செய்யவும் இல்லைன்றது தான் உண்மை. எத்தனையோ ஞானிகள்லாம் வந்துட்டாங்க இந்த உலகத்துக்கு, உலக நன்மைக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க, சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் அப்படியே இயங்கிக்கிட்டு அப்படியே நடத்திக்கிட்டு இதுதான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருக்குமே தவிர நம்ம யாருமே வாழ்க்கையை வாழலை. நம்ம எல்லோரும் கடக்கிறவங்களாக இருக்கிறோம். அதாவது இப்போது சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் கொடுத்தா சீக்கிரமாக ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு சும்மா உட்காரணும்னு நினைக்கவங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை ஃபாஸ்ட்டாக வாழ்ந்து முடிச்சுட்டு சும்மா இருக்கலாம் அப்படின்ற மனநிலை தான் நம்மக்கிட்ட இருக்கே தவிர இந்த வாழ்க்கையை வாழ்கிறது இல்லை, அனுபவிக்கிறது இல்லை. இந்த உலகத்தரமாகவே நம்மளோட நானை வச்சுக்கிட்டு எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று விட்டு தானே பார்க்கணும். இந்த வாழ்க்கை நீங்கள் நடத்துறது இல்லைன்றத முதல்ல ஒரு தெளிவுக்கு வாங்க. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னா, முதல்ல அந்த நான் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களா இல்லை பிறக்கவே இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். நம்ம யாரும் பிறக்கவும் இல்லை, சாவறதும் இல்லை, அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிற இந்த பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது வேறு ஒன்று. ஆனால் நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்களோ அதை பொறுத்து இதை புரிஞ்சுப்பீங்க, அவ்வளோதான். இது புரியாமலும் போகலாம். நம்ம எப்போயுமே பிறக்கிறதும் இல்லை, இறக்குறதும் இல்லை. நம்ம அந்த மாதிரி நினச்சிக்கிறோம். நம்ம அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனுக்கு போயிடுறோம். நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் அப்படின்னு. நம்ம எப்போயுமே இங்கே தான் இருப்போம். இதில் நீங்கள் சேர்த்துக்கிட்ட ஒரே விஷயம் உங்களோட அறிவு தான். நீங்கள் இங்கே ஒரு அறிவை சேகரித்து வச்சுருக்கீங்கல்ல, அந்த சேகரித்த விஷயங்கள் உங்கள் வாழ்வின் பாதைகளை மாற்றி உங்களை மொத்தமாக முச்சு விடுது, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சும்மா இருந்தால் எல்லாமே சரியாயிடும். நீங்கள் இங்கே செய்யறதுக்கே எதுவுமே இல்லை, அதுதான் உண்மையே. நீங்கள் நிறைய செய்கிறீங்கல்ல, அது எதுவுமே இல்லை. உங்கள் மேலேயே எல்லா காரியங்களும் விழுந்துடும். நீங்கள் எதுவோ ஒன்று ஆகணும்ல, அதுவாகவே நீங்கள் ஆகிடுவீங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். சாதாரணமாக இப்போ என்ன பண்ணுறீங்களோ, இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா சாதாரணமாக படிங்க. உங்களுக்கு எந்த எய்மும் வேணாம், கோலும் வேணாம், எதுவும் வேணாம். உங்களுக்கு எய்மு, கோலு, ஃப்யூச்சர் பிளானு, டூ டூ லிஸ்ட்டு இதெல்லாம் தான் உங்களை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகுது. நீங்கள் வச்சுருக்க எய்மும் பிளானும் கூட உங்களுக்கானது கிடையாது. சொந்தக்காரன் எப்படி டாக்டர் ஆகிட்டான், நானும் டாக்டர் ஆகிடுறேன். நீங்கள் ஏதோ ஒன்றை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்க, அவ்வளோதான். அது ஒரு ஆசை தான். அதனால் அது கடினமாக படிக்கிறேன், அதை பண்ணுறேன். நீங்கள் சும்மா இருங்க. சும்மா இருந்தால் நீங்கள் டாக்டர் கூட ஆகிடுவீங்க. அதுக்கான வழி அதுவே காமிக்கும். நீங்கள் எல்லோரும் செய்யறதுனால எந்த யூஸும் கிடையாது. செய்து நான் கஷ்டப்பட்டு படித்தேன், சந்தோஷமாக இப்போ இருக்கிறேன் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் இருக்கிற சந்தோஷம்லாம் இழுத்து பிடிச்சி கட்டி போட்டு வைக்கணும். அப்போ தான் அந்த சந்தோஷமாக நிலைச்சி நிற்கும். அதுக்கு போராடணும். உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் இருக்குது, அது பிடிச்சலாம் வைக்க வேணாம், எப்போயுமே சந்தோஷம்தான் அது. அதனால் நான் ஏன் நீங்கள் பிறந்தேன் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த நானை நீங்கள் எது கூட அட்டாச் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு பாருங்கள். உலகத்து கூடவா, இல்லை உங்களோட எண்ணங்களோடவா, இல்லை உங்கள் மனதோடவா, இல்லை உங்கள் உணர்ச்சிகளோடவா, இல்லை அதையும் தாண்டியோ அப்படின்னு பாருங்கள். அதையும் தாண்டினா உங்களுக்கு கட்டாயமாக சமாதானமும் சாந்தமும் கட்டாயமாக இருக்கும். நீங்கள் உலகத்தோட உங்கள் நானை கட்டி போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் ஒன்று இருக்காது, சாந்தமும் ஒன்று இருக்காது, நிம்மதின்னு ஒன்று இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு தேவை அதுவாக இருக்கும். உங்களோட தேவையே அதுதான். உங்களோட இயல்பில் இருக்கிறது தான் உங்களோட தேவையே. உங்களோட இயல்பே சமாதானமும் சாந்தமும் தான்.
ஆனால் அதெல்லாம் நம்ம இந்த உலகத்துக்காக அடமானம் வச்சுட்டு இப்போது இந்த உலகத்துக்காக அடமானம் வச்சுட்டு அப்போ இந்த உலகத்தை வாழக்கூடாதானே? அப்படி இல்லை. இந்த உலகத்தை வாழுங்க. அதனால வருது இல்லை, பொருள் ஈட்டுறீங்கல்ல, ஏதோ ஒரு பொருள் கிடைக்குதுல்ல, அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு கூட உங்களுக்கான மனம் இல்லை அப்படின்றது தான் உண்மையே. 100 தான் எனக்கு சம்பளம். 100 உங்களால் அனுபவிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சமாதானத்தை நோக்கி செல்கிறீர்கள்னு அர்த்தம். இந்த உலகம் காலி ஆகிடும். நீங்கள் பிறக்கும்போது எல்லாம் உங்களுக்கு லேண்டு, பத்திரம், நகை எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு தேவைன்னு உங்கள் கூடவே வந்துச்சா? இல்லை இங்கே நீங்கள் உங்கள் அறிவால் சேகரிச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னு பார்த்தா உங்கள் அறிவால் நீங்கள் சேகரிச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். சேகரித்து வச்சுருக்கிறீங்க. அதை முழுமையாக அனுபவிப்பீங்களான்னு பார்த்தா அதுவும் தெரியாது. அதை முழுமையாக உங்கள் பசங்களுக்கும் இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கும் கொடுப்பீங்களான்னா அதுவும் தெரியாது. அது எந்துன்ற மனநிலையிலே உங்கள் வாழ்க்கையை கடந்து செல்வீர்களே தவிர அதை எவனுக்கும் கொடுக்க போகிறதும் இல்லை, அட்லீஸ்ட் நீங்களும் அனுபவிக்க போகிறது இல்லை. அது இருக்குதுன்ற மனநிலையை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீங்களே தவிர இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் இருக்குது இல்லைன்ற மனநிலையில் தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையாக அந்த இருக்கிறதே இல்லை. உண்மையாக ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது கூட ஜஸ்ட்டு இப்போ உங்கள்கிட்ட 1 கோடி இருந்துச்சுன்னா அந்த 1 கோடி செலவு பண்ணி தான் பாருங்களேன், என்ன ஆகும்னு. ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு நிறைய பணம் தான் திருப்பி வரும். உங்கள்கிட்ட 1 லட்சம் இருந்தால் அதை செலவு பண்ணி தான் பாருங்களேன். உங்களோட தேவைகள் நிறைய இருக்கும்ல. இப்போ எனக்கு இது தேவையாக இருக்குது, அது தேவையாக இருக்குது. ஆனால் அதை செலவு பண்ணாமல் அந்த தேவையை அப்படியே நிராகரித்து இந்த உலகத்துக்கான இந்த உலகம் எதுக்குன்னா இதை வாழ்ந்து பார்க்குறதுக்கு தான். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் இந்த உலகம் என்னன்னே கண்டுபிடிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களையும் நம்ம செய்கிறதே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கூட நீங்கள் செய்கிறதில்ல. சாதாரணமாக நீங்கள் எதையோ ஒன்று சாப்பிட்ணுன்னு நினைக்கிறத கூட மற்றவங்க கட்டுப்படுத்திடுவாங்க அப்படின்ற பயத்தினாலே நீங்கள் எதையுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்து பார்க்குறதில்ல. இப்போ எப்போ செய்வீங்க? செய்யறதுக்கு காலமே இருக்காது. நான் 55 வயசுக்கு மேலே செய்வேன், 60 வயசுக்கு மேலே செய்வேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி செத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் எனக்கு தெரியும். நான் ரிட்டையர் ஆகிட்டு அங்கே போய் வீடு வாங்கி அங்கே இருப்பேன் அப்படிலாம் அதெல்லாம் செத்துருவாங்க அவங்க அதுக்குள்ளே. நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம். 2 கணவன் மனைவி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்கள் 60 வயசுக்கு அப்புறம் இங்கே இருக்க லேண்டெல்லாம் விற்றுட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆரோவில்லில் போயிட்டு நாங்கள் வாழ போகிறோன்னு. ஆரோவில் போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்போ தனியாக ஒருத்தர் மட்டும் வாழ்ந்துருக்காரு. முன்னாடியே போய் வாழ்ந்துடலாம்ல. இப்போ அங்கே போய் எப்போயோ 60 வயசுக்கு மேலே வாழ்கிறத 30 வயசுலேயும் வாழ ஆரம்பிச்சிடலாமே. புரியுதுங்க? இந்த உலகம் உங்களுக்காக அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான். அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு மற்றவங்களை விட்டுட்டு போகணுன்றத அனுபவித்தா மட்டும்தான் புரிஞ்சிக்கவே முடியும். நீங்கள் அதை அனுபவித்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு தரவே முடியும். இந்த உலகத்தை அனுபவிக்காத வரைக்கும் நீங்கள் அதை யாருக்கும் தரவே மாட்டீங்க. அது உங்களுக்கானதாகவே வச்சுப்பீங்க. கொஞ்சமாச்சு உங்கள்கிட்ட இருக்க பொருட்களை நீங்கள் சுவைச்சு பாருங்கள். செலவாகட்டும், எவ்வளோ வேணாலும் செலவாகட்டும். ஏன்னா இங்கே கணக்கே 0 தான். நீங்கள் பிறக்கும் போதும் 0 தான், சாகும் போதும் 0 தான். இங்கே எந்த கணக்கும் கிடையாது. நீங்கள் வச்சுட்டு இருக்க கணக்கெல்லாம் சும்மா மனிதன் கண்டறிந்தது தான். இங்கே வச்சுட்டு இருக்க எல்லா ஒழுக்க நெறிமுறைகளும் எல்லா விதிமுறைகளும் மனிதன் அதாவது இங்கே நிறைய பேர் இருக்கோம், அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கணக்குகள் தான். மற்றபடி நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் பணமே இல்லைனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்றது தான் உண்மை. நான் சொல்கிறது எல்லாமே வேறு ஒரு மனநிலையிலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். இது ஒரு நாள் உங்களுக்கு புரியலாம். இப்போது நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அது அங்கேருந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி தெரியலாம், இல்லை இது தவறாக கூட புரிஞ்சிக்க உங்களால் முடியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த புரியாத விஷயங்கள் உங்கள் காதில் விழட்டும், புரியறதுக்கான வாய்ப்பும் வரட்டும். புரியுதுங்களா? அதனால் நான் ஏன் இங்கே பிறந்தேன் அப்படின்னா நீங்கள் ஏன் இங்கே பிறந்தீங்கன்றதுக்கெல்லாம் எந்த வித சான்றும் கிடையாது. நீங்கள் ஏன் சாக போகிறீங்கன்றதுக்கான எந்த வித சான்றும் கிடையாது. நீங்கள் வருவீங்க போவீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படும். அந்த உங்களுக்குன்றது கூட இங்கே கிடையாது. நீங்கள் உங்களோட இப்போ நீங்கள் இருக்கீங்க, நிறைய நம்பிக்கைகளால் பின்னப்பட்டிருக்கீங்கல்ல, அது நீங்கள் கிடையாது. ஆனால் அதுதான் நீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தை பிறந்து நிறைய நம்பிக்கைகளாலும் இந்த சுற்றி இருக்கிற சூழல்களாலும் இல்லை தாய் தந்தையாலும் பெற்றோர்களாலும் தாத்தா பாட்டியாலும் நிறைய நம்பிக்கைகள் விதைக்கப்பட்டு அதுக்குன்னு ஒரு உலகம் கொடுக்கப்படுது. அவங்க பணக்காரன் இருந்தால் பணக்காரன்ற உலகம், ஏழையாக இருந்தால் ஏழைன்ற உலகம் அப்படின்னு அவங்கவுங்க எந்த தகுதியில் எந்த மனநிலையில் அவங்க அந்த குழந்தைய சுற்றி இருக்கிறாங்களோ அந்த குழந்தைக்கு ஒரு உலகம் அளிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையாக அந்த உலகம் இல்லவே இல்லை. சொல்றது புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு உலகம் இல்லவே இல்லை. ஆனால் அதன் அடிப்படையில் அந்த குழந்தை இயங்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தை அதை தான் நம்பும், அதை நம்பி வளரும். அதன் அடிப்படையில் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வளர 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 இதன் அடிப்படையில் இந்த நம்பிக்கையை உடைக்கவே முடியாது. அதனால்
அப்படியே வளர்ந்து அது சமுதாயத்துக்கு பங்காற்றின்னு இருக்கும். புரியுதுங்களா? அந்த நம்பிக்கைகள தான் நீங்க நானுன்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. அது கிடையாது. நீங்க எப்பயுமே பிறந்ததும் கிடையாது, சாக போறதும் கிடையாது. இது ஒரு ட்ராமா. சும்மா உங்களோட உடல் பிறக்கிறது, இறக்கிறது அவ்வளோதான். ஆனா நீங்க எப்பயுமே இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, அது எங்க கண்ணுக்கே தெரிய மாட்டுது. அது உள்ள இருந்தா நீங்க உயிரோட இருக்கிறதாவும், அது வெளிய வந்துச்சுன்னா நீங்க செத்ததாவும், ஒரு விதமான கற்பனையில தான் இருக்கிறோம் நம்ம. இப்போ அடுத்த ஜென்மத்தில நீங்க பொறப்பீங்களான்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு உள்ள இருக்கிறது வேணா பொறக்கலாம். அது நீங்க முன்னாடி செய்த கர்மா, இல்ல 10 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி செய்த கர்மாவெல்லாம் வந்து கழிக்குமான்னா, அந்த மாரி எந்த வித கணக்குமே இங்க கிடையாது. சும்மா ஏதாச்சும் புத்தகத்திலயோ, இல்ல அவரு சொல்ட்டாரு, இவரு சொல்ட்டாரு, அந்த புராணத்தில இருக்கு, இந்த புராணத்தில இருக்குன்னா, சரி அந்த புராணத்தில இருக்கட்டும். அந்த மாரி தெளிவான விளக்கங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். நம்ம எத பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. சும்மா இருந்தா போதும். எத பத்தியுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா இருங்க. சும்மா இருக்கிறவனுக்கு எல்லாமே தெரியும். மொத்த பிரபஞ்சமும் தெரியும். பிரம்ம ஞானம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஞானம் தன்னால வெளிப்படும். நம்ம சும்மா தான் இருக்கவே மாட்டோம். நம்ம செய்திகளையும், கடவுளை பத்தியான விஷயங்களையும் சேகரித்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் நீங்க ஏதோ ஒண்ணு அடையணுன்றதுக்கு உங்கள தடுக்கிறதே அதுதான். எல்லாரும் கடவுளை சந்திக்கணும், நான் கடவுளை கண்டுபிடிக்கணும், நான் ஞானம் அடையணும். இப்போ கடவுளை சந்திச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன கேட்பீங்க? என்ன பேசுவீங்க? அதுவே உங்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுளை எதுக்கு பார்க்கணும்னு எல்லாரும் கடவுளை பார்க்கணும், கடவுளை கண்டறியணும், நான் ஞானம் அடையணும். இப்போ ஞானமாக இல்லை நீங்கள், இனிமேல் ஞானம் அடையணும், கடவுள்கிட்ட நான் பேசணும், கடவுளை கண்டறியணும், கடவுளை யாரோ காமிக்கிறாங்க எனக்கு, கடவுளை யாரோ காமிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி கடவுளை காமிச்சிட்டாங்க, என்ன பேசுவீங்க? உங்களுக்கு எதுவும் பேசவும் தெரியாது. கடவுள் எதுக்கு உங்களை வந்து பார்க்கணும்? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் என்ன பேசுவீங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கடவுளை பார்க்கணும், நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், நான் மெய்ஞானம் அடையணும், எனக்குள்ளே வந்து நான் ஒளி உடல் அடையணும். என்ன அது ஒளி உடல்லாம் என்னன்னு தெரியாது. நீங்கள் எதுக்கு அதெல்லாம் அடையணும்? சாதாரணமாக இருங்க. நீங்கள் பிறக்கும்போது ஒளி உடலாக பிறந்தீங்க. கடவுள் அவ்வளோ பெரிய முட்டாளா என்ன? உங்களுக்கு ஒளி உடல்லாம் கொடுத்து உங்களை கூடு விட்டு கூடு பாயறதுக்கெலாம் சொல்லி கொடுத்தா படித்தான். சாதாரணமாக படித்தான், எங்களை போய் வாழ்ப்பா சும்மா இரு அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. குழந்தைய பிறந்தவுடனே பாலுக்கும் சோத்துக்கும் அலைஞ்சு நின்றீங்களா, இல்லை அதுவும் உங்கள் வாயில் வந்து ஊந்துச்சா? அதுதான் வாயில் வந்து ஊர்ந்ததில்ல. சும்மா இருங்க. எவ்வளோ துன்பம் இருந்தாலும் சும்மா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சும்மா இருங்க, பரவாயில்ல. நீங்கள் வாழ்க்கையில் 5 வருஷம் கூட சும்மா இருந்துருங்க. ஆனால் அது கட்டாயமாக மாறியே தீரும். எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சுமையோ துன்பமோ, சும்மா இருங்க, பரவாயில்ல. உங்களை யார் எது வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் உங்களுக்கு இந்த உலகம் வந்து வார்த்தைகளால் உங்களை சாடட்டும், அதை பற்றி கவலையப்படாதீங்க. சும்மா இருங்கள். உங்களுடைய வேலைகளை சும்மா செய்யுங்க. நான் இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ காசு கிடைக்கும், இது பண்ணால் எனக்கு இவ்வளோ பேர் கிடைக்கும், இது என்னால் தான் அதெல்லாம் வேண்டாம். சும்மா செய்யுங்க உங்கள் வேலையை. என்ன வேலை உங்கள் வேலை? அதை சும்மா செய்யுங்க. என்ன இன்றைக்கி பண்ணணுமோ அதை சும்மா செய்யுங்க. அதுக்கு என்னை பாராட்டணும், எனக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கணும் அப்படின்லாம் வேண்டாம். நீங்கள் உங்களோட எண்டை போய் அடையும் போது நீங்களே அங்கே இருக்க மாட்டீங்க. எதுவுமே இல்லாத ஒன்றுன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? நீங்கள் எந்தெந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்களோ அந்தந்த இடத்துல இருந்து அந்தந்த இடத்துல கொடுக்கப்பட்ட நம்பிக்கைகளை தான் நீங்கள் நம்புவீங்களே. நீங்கள் தெளிவான பாதைக்கே வர முடியாது. அதுக்காக தான் நிறைய விஷயங்களை இந்த குருமார்கள் உங்களுக்கு மாயை வழியாக தான் உங்களை கூப்பிட்டு வரவே முடியும். முதல்ல கடவுள்னு ஒன்று சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்களே. கடவுள்னு ஒன்று இல்லை. கடவுள்னு சொன்னால் உங்களை விட்டுருவீங்க. உங்கள் அறிவு விட்டுட்டு கடவுள்னு ஒன்று நம்புறீங்கல்ல. ஏதோ ஒன்று உங்களை தவிர்த்து, உங்கள் அறிவை தவிர்த்துட்டு கடவுள்னு ஒன்று நம்ப ஆரம்பிப்பீங்க. கடவுளும் ஒரு விதமான மாயை தான். அதை நம்பி 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 ஒரு நல்ல குருமார் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க உங்களை நல்ல மாயையில கொண்டு வந்து மாயையும் விலக்கி உங்களை தனியாக நிற்க வச்சுருவாங்க உங்களோட ஆத்மஸ்வரூபத்தில். அதுக்கு முதல்ல நீங்கள் பணியணும். குருக்கு பணிஞ்சால் மட்டும்தான் எல்லாமே. கடவுளுக்கும் உங்களால் பணிய முடியும். கடவுளுன்றதே ஒரு விதமான கற்பனையான வார்த்தை தான். அதை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல எல்லாமே ஒரு விதமான பொய் தான், உண்மை கிடையாது. ஆனால் இந்த பொய் உண்மைக்கு கொண்டு வர பொய். புரியுதுங்களா? நான் பேசுகிற எல்லா பொய்யும் உண்மைக்கு உங்களை நகர்த்தும்.
உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே பொய் தான். உங்ககிட்ட பொய் பேசி தான் உங்களை உண்மைக்கே கொண்டு வர முடியும். இது வரைக்கும் இந்த நிறைய சாமியார்கள் பேசிய எல்லா விஷயங்களும் இருக்குல்ல, அது எல்லாமே அபத்தமானது தான். கடவுள் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு இமேஜினேஷனுக்கு உங்களுக்கு கொண்டு போகிறாங்களே, அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. ஆனால் அது எப்படி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இங்கே யாருமே இல்லை அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, அது எனக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களை ஆராய கற்றுக்கணும். உங்களை ஆராய்ச்சி செய்ய கற்றுக்கணும். எவ்வளோ நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம், உங்களை ஆராய்ச்சி செய்ய கற்றுக்கணும். உங்களோட எண்ணங்களை ஆராய்ச்சி செய்ய கற்றுக்கணும். அப்படின்னு நீங்கள் உங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு மாயைனா என்னன்னே புரியும். அது வரைக்கும் புரியவே புரியாது. மாயைனா என்னது, நம்ம யார், நான் யார் அப்படின்னு உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும். புரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் நிறைய விஷயங்களே புரிய ஆரம்பிக்கும். உங்கள் மனதுக்கு அது தெரியாது. உங்கள் மனதில் எதெல்லாம் தேவையில்லாத சாஃப்ட்வேரோ அதெல்லாம் இந்த சமுதாயம் உங்களுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண வச்சுருக்குது. அதை டெலீட் பண்ணவே உங்களால் முடியாது. உங்கள் மனதை உங்களால் சரி செஞ்சுக்கவே முடியாது. ஒரு குருவால் தான் உங்கள் மனதை சரி செய்யவே முடியும். மனதை அறிந்தவரால் தான் உங்களோட மனதை சரி செய்யவே முடியும். அது அப்படி தான். அது கம்ப்யூட்டர் சரி பண்ணிக்காது. ஆனால் கம்ப்யூட்டர் சரி செய்கிறவரோட சூப்பராக வேலை செய்யும். ஆனால் கம்ப்யூட்டர் சரி செய்கிறவருக்கு தான் கம்ப்யூட்டர் எப்படி இயக்கணும்னு தெரியும். புரியுதுங்களா? உங்கள் மனதில் ஒரு துன்பமோ இல்லை ஏதோ ஒன்று விழுந்துருச்சுன்னா அதை உங்களால் சரி செஞ்சுக்கவே முடியாது. மனதை அறிந்தவர்கள் மாயத்தோடு விளையாடுபவர்களோட இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க டக்குன்னு சரி செய்வாங்க. உங்களை சமாதானத்துக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா உங்கள் மனம் எப்படிலாம் இயங்கும், மனம் என்னெல்லாம் பண்ணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க சாட்சியாக நின்று பார்த்துன்னு இருப்பாங்க எல்லாத்தையும். அவங்க எது கூடயே இருக்க மாட்டாங்க. அவங்களே இல்லாத ஒன்று. அவங்க கரைந்திருப்பார்கள். நானுன்னு ஒன்று சொல்கிறோம்ல, அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. அது நீங்கள் உச்சகட்டத்தில் போய் பார்த்தா தெரியும். ஆனால் அந்த ஒன்றுமே இல்லாத நானில் நம்ம எல்லா பிணைப்புகளையும் பிணைத்திருக்கிறோம். இந்த உலகத்தோட, உறவுகளோட, எல்லாத்தோடவும். புரியுதுங்களா? அதில் பிணைக்கப்பட்ட எல்லா நம்பிக்கைகளும் தான் நீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லாத ஒன்று இருக்குது. அதுதான் நீங்கள். அந்த இடத்துல போனால் எதுவுமே பேசுறதுக்கும் வார்த்தைகள் இல்லை. அங்கே எது கூடவும் நம்ம சம்மந்தப்படுத்திக்க முடியாது. வெறும்னே ஒரு உச்சகட்ட வெறுமை நிலை மட்டும்தான் இருக்கும். வெட்ட வெளி, பரதேசம். அதுதான் பரதேசம். அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. பரதேசி யார் ஒருவர் தனக்குள் வாழ்கிறாரோ அவர் தான் பரதேசி. பரம் உங்களுக்குள்ளேயே இருக்குது. இந்த வெட்ட வெளி உங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஒன்று காணாமல் போயிடுதில்ல, செத்து போனா அதை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னா இதுதான் நான் உங்களால் நீங்கள் சொல்ல முடியாது. உங்களால் உணர மட்டும்தான் முடியும். புரியுதுங்களா? உங்களுக்குள்ளே அந்த பரம் இருக்கிறது. யார் உங்களுக்குள்ள உங்களை அறிந்தீர்களோ அவங்க தான் பரதேசி. அந்த பரதேசத்தில் வாழ்பவர்கள். புரியுதுங்களா? இந்த உடலுக்குள்ளே அது இருக்குது, அவ்வளோதான். அதுதான் நீங்கள் உடல் இந்த உடல் தான் நான் அப்படின்னு மையப்படுத்தியிருந்தீங்கன்னா அந்த உடலுக்கான நம்பிக்கைகள் தான் உங்கள் நான், அவ்வளோதான். அதன் அடிப்படையில் நீங்கள் கேள்விகள் கேட்டு அதை அப்படியே ஓட்டிக்கிட்டு அதுதான் வாழ்க்கை நம்பிக்கிட்டு இறுதி நாள் வரையும் வாழ்ந்துக்கிட்டு இந்த உடலை விட்டு பிரியும் போது கதறணும் நம்ம. இல்லை எண்ணங்கள் உணர்ச்சிகள் தான் நான்னா அதன் அடிப்படையில் உங்களுடைய நம்பிக்கைகளை கட்டமைச்சிட்டு அப்படியே ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம். உங்களை ஆராய தொடங்காத வரைக்கும் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற கேள்விக்கு பதிலே இல்லை. நீங்கள் பிறக்கவே இல்லைன்றது தான் உண்மையே. நீங்கள் பிறக்கவே முடியாது. உங்கள் உடம்பு பிறந்திருக்கு, உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குது, அவ்வளோதான். அது எப்பயுமே பிறக்காது, எப்பயுமே இருக்கும். அது எப்பயுமே இறக்காது, அது எப்பயுமே இருக்கும். அதுக்கு அழிவே கிடையாது. உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குல்ல. இப்போது நான் பேசுகிறத கேட்க முடியுது, நீங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஏதோ ஒரு காரணமாக உங்களுக்குள்ளே ஒன்று தங்கியிருக்குல்ல. அதுக்கு எந்த பேரும் கிடையாது. அதை எப்படியுமே மையப்படுத்த முடியாது. அது எதுவுமே வார்த்தைக்குள்ளேயும் அடக்க முடியாது. எதையுமே சொல்லவும் முடியாது. அது எப்பயுமே இருக்கும். அது இருந்துக்கினே இருக்கும். உங்கள் உடம்பு தான் சாவுது, பிறகுது, இந்த கேம்லாம் விளாடுதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த கேம்லாம் என்னோட விருப்பமே இல்லாமல் என்னை எப்படி இந்த கேமில் இணைக்கலாம்னா நீங்கள் தான் இந்த கேமை விளாண்டுறீங்க. உங்களோட எண்ணங்களாலும் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையாலும் இந்த உலகம் மற்றவங்கக்கிட்டலாம் இப்படி இருக்குது, நானும் இந்த மாதிரிலாம் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. மற்றவங்ககிட்ட இதெல்லாம் இருக்குதுன்னு அவன் வாழ்ந்துன்னு இருப்பான். நீங்கள் சும்மா இருந்தால் எல்லாமே உங்கள் காலடியில் வந்து விழுன்றது தான் இங்கே யாருக்குமே தெரியாத ஒன்று. ஏன் நம்மளால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னா நம்மளுடைய அறிவு
இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணுன்னு ஏதோ ஒரு கமெண்ட் குடுத்துன்னே இருக்கும். அத செய்து பார்த்து தோத்து போயிட்டு உட்காந்து அழுதுன்னே இருப்போம் நம்ம. செய்யும்போது நல்லா தான் இருக்கும். ஏதோ சில வெற்றிகள் நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நம்மளோட அறிவை கையாண்டு, இந்த அறிவ மற்றவங்களுக்கான பயனா மாத்தும்போது கொஞ்சம் வெற்றி அடையலாம். மற்றபடி நம்ம அறிவ நம்மளோட சொந்த லாபத்துக்காக பயன்படுத்தும்போது, நம்ம எல்லாரும் தோல்வியாளர்கள் தான். நீங்க எல்லாரும் என்ன நெனச்சுக்க கூடாதுன்னா, இந்த வாழ்க்கையில ஜெயிச்சவங்கலாம் நெறைய பணம் வச்சுன்னு இருப்பாங்க. தனியா ஃப்ளைட் வச்சிருப்பாங்க, அத வச்சிருப்பாங்க, அப்படி வச்சிருப்பாங்க பெரிய வீட்ல. அவங்கலாம் வெற்றியாளர்கள்லாம் கிடையாது. இந்த உலகத்த அதிகமா வச்சுன்னு இருக்கவங்க அவ்வளோதான். நீங்க ஏழைகளும் கிடையாது. அத தயவுசெய்து புரிஞ்சுங்க. நீங்க தான் அந்த மாரி பட்டம் உங்களுக்கே குடுத்து வச்சிருக்கிறீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. நான் படிக்கல. அப்படி, இப்படி, இது, அது. எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் அப்படி. உங்களுக்கு எது தேவையோ அதில நீங்க உங்க மனத நிலைப்படுத்துறதே கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதில நல்லா நிலைப்படுத்தி, அதுதான் நானுன்னு ஒரு விதமான இமேஜினேஷன்லேயே உங்க வாழ்க்கைய கழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இமேஜினேஷன் தான் நம்ம இப்போ 99.9% ஆஃப் த பீப்பிள் வாழ்றவங்க எல்லாரும் இமேஜினேஷன் தான். உண்மையான வாழ்க்கைய அவங்க வாழவே இல்ல. அந்த உண்மையான வாழ்க்கைக்கு அவங்க அடி எடுத்தே வைக்கல. ஏன்னா உண்மையான வாழ்க்கை அதுவாவே நடந்துட்டு இருக்கு. நம்ம நடத்தப்படுறது இல்ல. நம்ம அறிவ கொண்டு இயக்குறது இல்ல. நம்மளோட கணக்கு இல்ல. இங்க கணக்குன்றதே 0 தான். பிறக்கும்போதும் 0 தான், சாகும்போதும் 0 தான். நீங்க என்ன பொருள வச்சிருந்தாலும். அதனால உலக ரீதியா உங்களோட வாழ்க்கை இருந்துச்சுன்னா, உலகத்த கொஞ்சமா அழிச்சு பாருங்க. கொஞ்சமா செலவுலாம் செய்து பாருங்க. தடபுடலா செலவு செய்து பாருங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து பாருங்க. காரணமே இல்லாம செலவு செய்து பாருங்க. வேற என்ன இந்த உலகத்துல பண்ணிடுவீங்க? அதனால நீங்க ஒரு ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்க பிறக்கவும் இல்ல, இறக்கவும் இல்ல. அது இப்போ நீங்க எந்த நம்பிக்கையில நின்னுட்டுருக்கீங்களோ, அதன் அடிப்படையில இத புரிஞ்சுப்பீங்க. ஒரு நாள் உங்களுக்கு புரியும். நம்ம பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. இல்ல பிறக்க போறதும் இல்ல, இறக்க போறதும் இல்ல. எப்பயுமே நம்ம இங்க தான் இருப்போம். அந்த ஸ்டேட்ல இது ஒரு ஸ்டேட்டு, உலக ரீதியான ஸ்டேட் ஒண்ணு இருக்கு. மன ரீதியான ஸ்டேட்ன்னு ஒண்ணு இருக்கு. அத அங்கங்க எந்த ஸ்டேட்ல நம்ம நிக்கிறோமோ, அதன் அடிப்படையில இத புரிஞ்சுங்க. நான் இந்த கேம் ஏன் விளையாடணும்? இது கேமே கிடையாது. இது ஒரு அற்புதமான வாழ்வு. இந்த வாழ்க்கைய நீங்க வாழும்போது தான் சிரமமா தெரியுது. நீங்க சாதாரணமா இருந்தீங்கன்னா, அந்த வாழ்வு உங்கள் மேல விழும். அது ஒரு அற்புதம். இங்க எல்லாமே அழகு தான். இந்த அழக பார்க்கறதுக்கு தான் நம்மகிட்ட கண் இல்ல. ஒரு செடி வளர்ந்திருக்கு, ஒரு பூ இருக்கு, கிளி கத்துது. நீங்க போய் பார்த்தீங்க சும்மா காலையில எழுந்து வெளிய நின்னீங்கனாலே, இங்க அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நீங்க பார்க்கறதே இல்ல. ஏன்னா உங்களுக்கு வேற ஏதோ தேவைப்பட்டுன்னு இருக்கு. நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. உங்களால காலையில இருட்டு முடிஞ்சு வெளிச்சத்த உங்களால கொண்டு வர முடியுமானா முடியாது. ஒரு குயில் கத்துறத உங்களால உருவாக்க முடியுமானா முடியாது. ஒரு கிளிய கத்துறத உருவாக்க முடியுமானா முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. மழை வர்றது, தண்ணி எதுவுமே உங்களால பண்ண முடியாது. ஜஸ்ட் இங்க உங்கள சுத்தி அற்புதங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கிறத, ஒரு மரம் வளர்ந்திருக்கிற அந்த விதத்த உங்களால பார்க்க முடியல. எல்லாமே இங்க அற்புதம் தான். ஒரு செடி கோணையா வளர்ந்திருக்கும். அதுல எந்த நேர்த்தியுமே இருக்காது. ஆனா அது அழகா இருக்கும். ஒரு மரமும் அப்படிதான். உங்கள சுத்தி இருக்க எல்லா உயிரினங்களும் சிறப்பா இருக்கும். அதோட சத்தங்கள் கூட நம்மளுக்கு இசையா இருக்குது. எதையுமே உங்களால பார்க்க முடியல அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் ஏதோ ஒண்ணு இந்த வாழ்க்கைக்கு தான் வெற்றின்னு நெனச்சுன்னு, அந்த வெற்றிய போய் நீங்க அடைஞ்சாலும் நீங்கள் தோல்வியாளர் தான். உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். அதனால அத பயன்படுத்த முடியாது. அது பயன்படாம இது ஆக்கும். வேற ஒண்ணும் பண்ணாது. நீங்க எதெல்லாம் பயன்படும்னு நெனச்சீங்களோ, அது எல்லாத்தையும் இது பயன்படாமயே ஆக்கும். அதனால நீங்க உங்க உங்க வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இழுத்து புடிச்சு ஓட்டுறேன். காசே ரூ. 10,000 தான் இருக்கு. அத வச்சு இழுத்து புடிச்சு பரவால்ல இருக்கட்டும். நெறைய காசு இருக்கு. செலவு பண்றதுக்கே பயமா இருக்குது. அந்த ரூ. 10,000 வச்சுன்னு இருக்கிறவன் கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்து பார்த்துருவான். நெறைய காசு இருக்கு. செலவு பண்றதுக்கே சிரமமா இருக்குதுன்றவன் தான் ரொம்ப பாவம். ஏன்னா, அவனுக்கு 2 மனசு இருக்கும். செலவும் பண்ணணும். பண்ணா காலியாயிடும் அப்படின்னு. அவன் ரொம்ப பாவம். இல்லாதவன் கூட அப்படி அப்படியே கொஞ்சம் டைட் பண்ணி ஏதோ ஒண்ணு வாழ்ந்துருவான். ஏன்னா, அவன்கிட்ட அவ்வளோதான் இருக்குது. அத அனுபவிச்சு தான் ஆவான் அவன். நெறைய வச்சுட்டு இருக்கவன் செலவு பண்ணலாமா? வேணாவா? அதுவா? இதுவா? அப்படியா? இப்படியான்னு யோசிச்சு யோசிச்சு சாவான். அதனால உங்ககிட்ட நெறைய இருந்துச்சுன்னா, அது எல்லாருக்கும் கொடுப்பதற்காகன்னு புரிஞ்சுங்க. உங்களுக்கு தேவைக்கு போயிட்டு மத்தவங்களுக்கானது அது. புரியுதுங்க. அத கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொடுக்காமலே ஆன்மீகம் பேசுறது, 10 வீடு கட்டி வாடகை விட்டு வாடகை வச்சு வாழ்ந்துன்னு பேங்க்ல போட்டுன்னு சேஃப்டியா இருந்துன்னு ஆன்மீகம் பேசுறது. அப்புறம் எங்கன்னா அன்னதானம் போடுறது. ஏதாச்சும் வருஷத்துக்கு ஒரு 10,000 செலவு பண்ணி அன்னதானம் போடுறது. இதெல்லாம் உங்களுக்கு கேட்டை மட்டும் தான் விளைவிக்கும்.
உங்ககிட்ட மாதம் 1,00,000 வந்துச்சுன்னா உங்களுக்கு 50,000 செலவுக்கு போக 50,000 செலவு பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அது. உங்களுக்கு நிறைய பணம் வந்துனே தான் இருக்கும். நீங்கள் 1,00,000 வாங்கி 1,00,000த்துல 50,000 நீங்கள் நல்லா செலவு பண்ணிவிட்டு மற்றவங்களுக்காகவும் 50,000 செலவு பண்ணிட்டு பாருங்கள், அந்த 1,00,000 5,00,000 3,00,000 வரும். அதான் வர்றதுக்காக பண்ணாதீங்க. அது அந்த ஃப்ளோ அந்த மாதிரி, இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி ஒரு விதமான லா வச்சிருக்கு. அந்த மாதிரி வச்சிருக்கு அது. அது கரெக்டாக அது ஒர்க் ஆகும். இங்கே எல்லாமே ஒரு விதமான ஒழுங்குத்தன்மையில் தான் இயங்குது. அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அது நம்மளால் அதை புரிஞ்சிக்கவே முடியும். இந்த லா அந்த லா லா ஆஃப் அட்ராக்ஷனு லா ஆஃப் அப்படி இப்படின்னு புக் எழுதி அதெல்லாம் படிக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. உங்களை நீங்கள் சீரமைக்காத வரை, உங்கள் மனதை நீங்கள் ஒழுங்குபடுத்தாத வரை உங்களுக்கு எந்த லாவும் ஒர்க் ஆகாது. நான் சீக்ரெட் மூவி பார்த்துட்டேன், அந்த மூவி பார்த்துட்டேன், சீக்ரெட் புக்கு படிச்சிட்டேன், இன்னிலேருந்து நைட்டும் பகலும் உட்காந்து இமேஜினேஷன்லேயும் காட்சிப்படுத்தலையும் உட்காந்து அப்படியே உணர போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒர்க் ஆகாது. உங்கள் மனம் சீரமையாத வரை உங்களுக்கு 10 பைசா கூட இங்கே கிடைக்காது. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அது பயன்படாத ஒன்று, கல் மாதிரி. இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது, அது எல்லாருக்குமானது. அதை நீங்கள் எவ்வளோ நாளும் காசு கொடுத்து வாங்கிக்கலான்னா அது எப்படின்னு சரியாக இருக்குன்னு தெரியல. இங்கே எல்லாமே இருந்தது, உருவாக்குனது இல்லை. அதை நீங்கள் உழைப்பை கொண்டு சம்பாரிச்சு இது எந்த உந்துன்னு பிரிச்சுக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. இது எல்லாருமே எல்லாரோடையது. நம்ம எல்லாம் அதுக்காக தான் இருக்கிறோம். உங்களுக்கு அறிவு நிறைய இருந்து உங்களால் அதிகமாக சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா, அறிவு கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவனும் மேலே வரட்டும். இந்த நல்ல எண்ணம் கூட நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் கடவுளை பற்றி பேசின்னு இருப்போம். கடவுளை பார்க்கணும், கடவுளை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும். என்ன நன்றி சொல்வீங்க? ஒரு நன்றியும் நம்ம சொல்ல மாட்டோம். நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் பெருசானேன், நான் இவ்வளோ பெரிய வேலைக்கு போனேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டும் படிக்கல, நீங்கள் வேலைக்கும் போகல. சும்மா அந்த காசுனால நீங்கள் அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறீங்க. அந்த படிப்பையும் நீங்கள் கஷ்டப்பட்டதாகவும். காசை நீங்கள் செலவு பண்ணலன்னா அதுவாகவே செலவாயிடும். அது செலவாகும் போது வலிக்கும். நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நிறைய காசு வரும். உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாரி இறைக்கும் பழக்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஏன்னா கணக்கே 0 தான். இங்கே லாபமும் நஷ்டமுமே கிடையாது. லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. தொடக்கமும் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, முடிவும் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஆனால் அனுபவம் இருக்குது, அனுபவித்தல் இருக்குது. அனுபவித்தீங்கல்ல, அது இருக்குது. நீங்கள் இங்கே இந்த உலகத்தை கரெக்டாக அனுபவித்தா மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தை கைவிடவே முடியும். அது வரைக்கும் இந்த உலகம்தான் உங்கள் வாழ்வு. இப்போ எதுக்கு பணம் செலவு செய்யுங்க, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சு பாருங்கள் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோன்னா, அப்போ தான் இதை விடுவீங்க. நீங்கள் அது வரைக்கும் அந்த க்யூரியாசிட்டி உங்களை விடவே விடாது. இந்த உலகம் உங்களை விடணும்னா முதல்ல நீங்கள் அதை கொஞ்சமாச்சும் அள்ளி சாப்பிட்டு பார்க்கணும். அப்போ தான் அதை விட முடியும் உங்களால். உங்கள் மனம் அதை விடும். இல்லைனா இந்த உலகம்தான் உண்மை 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 உண்மைன்னு கட்டி பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இந்த நினைப்பு தான் இருக்கே தவிர உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட சுமைகளும் பாரங்களும் தான் இருக்குது. இருக்கிற பொருளை வச்சுன்னு மற்றவனோட நம்ம பெருசுன்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம காலங்களை தள்ளணும். அதனால் இந்த நான் ஏன் பிறந்தேன்றதுக்கு இந்த நான் நீங்கள் எதில் இருக்கிறீங்கன்னு முதல்ல பார்க்கணும். உலகத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்து வர்றதுக்கு உங்கள்கிட்ட இருக்க உலகப் பொருட்களை கொஞ்சம் செலவு செய்து உங்களுக்கும் மற்றவங்களுக்குமா மாற்றி பாருங்கள். அப்போ கொஞ்சம் நகர்வீங்க. அந்த நகர்தலில் இருக்க நானை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். உள்ளுக்குள்ளே திரும்பி எண்ணங்களுக்கு வருவீங்க. ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது அந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு நானுக்கு நீங்கள் போவீங்க. அங்கே நானுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான சமாதானம்னா என்னன்னு புரியும், பொறுமைனா என்னன்னு புரியும், சாந்தம்னா என்னன்னு புரியும், நிதானம்னா என்னன்னு புரியும். நீங்கள் அதுவாகவே மாறி இருப்பீங்க. நீங்கள் அன்பாக இருக்க மாட்டீங்க, அன்பாகவே இருப்பீர்கள். தண்ணியாக இருக்கிறதுக்கும் தண்ணியாக மாறுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் எதுவாக இருந்தீர்களோ, எதுவாக நீங்கள் பிறந்தீர்களோ அதே மாதிரியான ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உங்கள் உலகத்துலேருந்து உங்களை பிரித்தெடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உலகம் அவ்வளோ ஈர்ப்பானது. நம்ம மைண்டு ஒத்துக்காது அவ்வளோ சீக்கிரம். நம்மளோட நம்பிக்கைகள் அவ்வளோ சீக்கிரம் இந்த உலக பொருட்களையோ இந்த உலகத்தையோ செலவு நான் உங்களுக்கு யாராச்சும் டொனேஷன் கொடுக்க சொல்கிறேன்னா நீங்கள் செலவு செய்து பாருங்கள். கண்ணாமனான்னு செலவு செய்யுங்க, பரவாயில்ல. இப்போ ஆட்டோவில் போகிறீங்க, 250 ரூபானா 500 கொடுங்க. சாப்பிட போகிறீங்க, 2000 ரூபாய் ஆச்சுன்னா 4000 ரூபாய் செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி செலவு செய்து பாருங்கள். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுங்க. ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, குழந்தைங்களுக்கு எடுக்க போகிறீங்க, அம்மா அப்பாவுக்கு எடுக்க போகிறீங்கன்னா 10 எடுங்க. 50,000 பட்ஜெட்னா 2 லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து பாருங்கள்.
அங்கே ட்ரெஸ்ஸு உங்களுக்கு எடுத்து காமிச்சாங்களா, அவங்க எல்லாருக்கும் ரூ. 1000 ரூ. 2000 கொடுங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழ்வின் உன்னதம் புரியும். ஏதோ ஒன்று தேடின்னு இருக்கீங்களா, சும்மா கிடைக்கும். நீங்கள் இதை கட்டி பிடிச்சின்னு இருக்க வரைக்கும் இந்த மனம் அந்த கட்டி பிடிச்ச ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்கல்ல, இந்த உலக பொருட்கள் அதுலேயே தான் ஓடின்னு இருக்கும். அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி பெருக்கிறது, எஃப்டியா ஆர்டியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, அதுவா இதுவா, இடம் வாங்கலாமா, இப்படியே யோசனையிலே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அதை விட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். சும்மா வரும். சும்மா வர்றதை நம்ம உழைச்சி பெறணும். அதான் நம்ம செய்கிற தப்பு. புரியுதுங்களா? நீங்கள் உலகத்தில் இருந்தீங்கன்னா உலகத்தை கொஞ்சமாக செலவு பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்குள்ளே இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களோட எண்ணங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கிற எந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் கிடையாது. உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒளியே வந்துருச்சு, என் கண்ணை மூடி உக்காந்துருந்தேன், ஒளி அப்படியே எனக்கு காய்ச்சி குடிச்சு, அந்த ஒளியெலாம் நீங்கள் கிடையாது. ஏதோ ஒன்று அந்த ஒளியை பார்க்குதுன்னா அதுதான் நீங்கள். ஆராய்ச்சி செய்துனே இருங்க. எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை உங்களுக்குள்ள இவர் வந்துட்டார், அவர் வந்துட்டார், முருகர் வந்துட்டார், அந்த சாமி வந்துச்சு, இந்த சாமி வந்துச்சு, அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், கனவுல வந்தார், அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மை கிடையாது தான் அதெல்லாம். நீங்கள் வச்சுட்டுருக்க இமேஜினேஷன். எங்கள் தாத்தா வந்தார் எங்கள் கனவுல, அவர் எனக்கு சோறு போட அதெல்லாம் இல்லை. எங்கே போய் சோறு போடுவீங்க? தாத்தா உயிரோடு இருக்கும்போதே சோறு போடல. தாத்தா சோறு போட சொன்னார், 10 பேருக்கு சோறு வாங்கி தர சொன்னார். இதெல்லாம் நம்ம வச்சுருக்கிற ஒரு இமேஜினேஷன் தான். இப்போ இதை கிண்டல் பண்ணல, சரி அப்படி இல்லை அதான் உண்மைன்னு நினச்சிங்கன்னா அதை கூட செய்யுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அது எல்லாமே ஒரு விதமான கற்பனை உலகம்தான். உங்களுக்கு ஏற்படுற எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உள்ளுக்குள்ளே, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், அப்படியே அடைஞ்சிட்டேன், இப்படி அடைஞ்சிட்டேன், அண்ணாக்கெலாம் அமுதம் சொர்ந்துச்சு, அது சொர்ந்துச்சு, அப்படியே லைட்டு வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா, அதெல்லாம் கேட்டு வச்ச சேகரித்த செய்தி. அதனால் நீங்களே அதை உருவாக்குவீங்க. புரியுதுங்களா? நீங்களே அதை உருவாக்குவீங்க. நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வேணாம், சாதாரணமாக இருங்க. எந்த விதமான அலங்கரிப்பும் இல்லாமல் சாதாரணமாக இருங்க. அது உண்மை. அந்த உண்மையை பேச முடியாது, அது பேசுறதுக்கு யாருமே அங்கே இருக்கவும் முடியாது. அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். வார்த்தைகளற்ற உலகம், அமைதி. ஆனால் அதுக்கு சவுண்ட் இருக்குது. சவுண்டே அதாவது அமைதி தான், ஆனால் அதுக்கு ஒரு சத்தம் இருக்குது. அங்கே நீங்கள் நினைத்ததெல்லாம் இங்கு படைக்க முடியும். எவ்வளோ ஈஸியாக இருக்கும் தெரியுமா? அது நீங்கள் நினச்சா அது நடக்கும். நினைப்பால் வாழ்க்கையை நடத்த முடியும், உழைப்பால் அல்ல. அந்த இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் ஏன் இங்கே பிறந்தேன், என்னை எதுக்கு இந்த கேமில் விட்டுருக்காங்க. நீங்கள் உடல் உழைப்பையும் உங்களுடைய அறிவையும் நம்பிட்டு இருக்க வரைக்கும் தான் நான் ஏன் பிறந்தேன்லாம். அதை தாண்டி தாண்டி வரும்போது நான் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை, நான் வாழ்பவன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். வாழ்கிறது வித்தியாசமானது, அது ஒரு அற்புதம். நீங்கள் வேணால் செய்து பாருங்கள் இதெல்லாம். உங்களுக்கு நீங்கள் ஸ்விக்கியில் டெலிவரி வர பாய்க்கு ஒரு 200 கொடுத்து பாருங்கள். ஃபுட்டே 200 தான், அவருக்கு ஒரு 200 கொடுத்து பாருங்கள். நீங்கள் போகிற கடைங்களுக்கு வெளியில் இருக்க வாட்ச்மேனுங்களுக்கு சும்மா கொடுங்க, 100 200 300 500 உங்களால் முடிஞ்சதெல்லாம் கொடுத்து பாருங்கள். அவங்களோட அதாவது அவங்க சந்தோஷப்படுவாங்க, அதுக்காக சொல்லலை. சும்மா கொடுத்து பாருங்களேன், கொஞ்சமாச்சும் கொடுங்க. எங்கன்னா சாப்பிட போனீங்கன்னா வெயிட்டருக்கு 500 கொடுத்துருங்க. ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா ட்ரெஸ்ஸை காமிங்களுக்கு 1000 கொடுத்துருங்க. இல்லை காரில் உபரில் போகிறீங்க, ஆட்டோவில் போகிறீங்க, எல்லாமே டபுளாக செலவு செய்து பாருங்கள். ஏதோ ஒரு இடம் வாங்குறீங்க, 200 ஸ்கொயர் ஃபீட், 500 கொடுத்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணி பாருங்களேன். இந்த வாழ்வு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் காண்பீர்கள். அப்போ உங்களுக்கு கிடைக்கும் நிதானம், சமாதானம், சாந்தம். உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சீர்குலைஞ்சி கிடக்குதுன்னா, இந்த உலகம் பெருசு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் உங்கள் நாணை வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கரைச்சி பாருங்கள். உங்களுக்குள்ள எண்ணங்களில் உங்கள் நாணை வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுவாய் மலரக்கூடிய பூ தான் உங்களோட தன்னுணர்வும் உங்களோட விழிப்புணர்வும். உங்களால் அதை உருவாக்கவே முடியாது. எப்படி ஒரு பூ மலருதோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள் மலர்வீர்கள். அதற்கு நீங்கள் உலகத்தை கட்டி பிடிச்சிருந்தால் முடியவே முடியாது. உலகத்தை செலவு செய்யுங்க. நான் யாருக்கும் எதையும் கொடுத்துட சொல்ல, உங்களை துறவியாக சொல்ல, உங்களை ஏழையாக சொல்ல, எதுவும் செய்ய சொல்ல. செலவு செய்யுங்கள். செலவு செய்து தான் பாருங்களேன். ஹோட்டலுக்கு போங்க, நிறைய வாங்குங்க. இதெல்லாம் எனக்கு என் ஞான ஆசிரியர் கற்றுக் கொடுத்தது. அவர் என்ன செய்கிறாரோ, எனக்கு என்ன சொன்னாரோ, என்னை எதெல்லாம் செய்ய சொன்னாரோ அதெல்லாம் நான் செய்து பார்த்தேன். அதுலேருந்து புரிஞ்சுக்கினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துன்னு
வந்து காந்த துகள், அந்த துகள், இந்த துகள், ஒளி உடல், அந்த உடல், இந்த உடல், அப்புறம் இன்னும் எதெல்லாம் தியானம், கீனம் இதெல்லாம் எந்த ஞானிகள்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. சாதாரணமா இறைவன் நம்மள இங்க படைச்சிருக்கான். சாதாரணமா இந்த வாழ்க்கைய வாழ்ந்து பழகுறவங்களுக்கு தான் கடவுள்னா என்னன்னே புரியும். பெரிய பெரிய சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் நம்மளுக்கு வேணாம். செத்துட்ட பிறகு அதெல்லாம் மறைஞ்சிரும். பெருசு பெருசா நீங்க ஞானிகள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அந்த தியானம், இந்த தியானம், அந்த குண்டலி தியானம் அந்த இதெல்லாம் வேணாம். சும்மா இருங்க. சும்மா இருங்கள். எல்லா தியானமும், எல்லா குண்டலினியும் எல்லாமே சும்மா இருக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு வந்து உங்கள விடும். நீங்களே சும்மா இருந்துட்டா, எதுக்கு அதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுன்னு இருக்கீங்க? எதுக்கு அதெல்லாம் எவனோ பேசுறதெல்லாம் கேட்டுன்னு இருக்கணும்? தியான முறை, அந்த முறை, இந்த முறை அது கரெக்ட்டா செய்றீங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வேண்டாம். சும்மா இருந்தா எல்லாமே சரியாயிடும். சும்மா இருந்து பாருங்க. உலகத்துல உங்க நாணம் இருந்தா செலவு செய்து பாருங்க. உள்ளுக்குள்ள உங்க நாண திருப்பியிருந்தீங்கன்னா, ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்க்க பார்க்க ஒரு பூ எப்படி மலர்கிறதோ, அதுபோல் உங்களுடைய தன்னுணர்வும், விழிப்புணர்வும் மலரும். நீங்கள் படைக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். இது சும்மா விளையாட்டுக்கு சொல்லல. நீங்கள் விரும்பியது உங்கள் வீட்டுக்கே வரும். எனக்கு டெய்லி வருது. அதனால உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்னோட வாழ்வில் நெறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல. அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உங்களால நம்ப முடியாது. நெறைய பேராலயும் நம்ப முடியாது. ஏன்னா, நீங்கள் உங்களுடைய நாணை இந்த உலகத்தில் கட்டி பிணைத்திருக்கிறீர்கள். அது வேற ஒரு உலகம். அது உண்மையா இருக்குது தான். அதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நீங்க யாருன்னா ஒரு குருக்கு செருப்பா மாறாத வரைக்கும் அது உங்களால பயணிக்கவே முடியாது. புரியுதுங்களா? அது அந்த அந்த குருன்றவரு ஃபீஸ்லாம் வாங்கின்னு இருக்க மாட்டாரு. நீங்க குடுத்தா வாங்கிப்பாரு. அவரு வந்து கண்டத பேசின்லாம் இருக்க மாட்டாரு. அங்க போய் சும்மா உட்கார்ந்தா போதும். அவர் பார்வை உங்கள் மீது பதிந்தால் போதும். நீங்க என்ன பண்ணாலும் அந்த வாழ்க்கைய விட்டு உங்களால திருப்பி வரவே முடியாது. ஏன்னா உண்மைக்கு போயிடுவீங்க நீங்க. உண்மை உங்களுக்கு புரிஞ்சிரும். அதுக்கு ரிட்டர்னே கிடையாது. ஒரே ஒன் வே மட்டும் தான். அதுக்கப்புறம் நீங்க பொறக்கலாம், பொறக்காம போலாம். எது வேணாலும் ஆவலாம். நீங்க ஜாலியா மட்டும் தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? மகிழ்ந்து களி கூறுவீர்கள். அதனால இந்த மாரி இந்த 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 மாரி கோணங்கள்ல இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த கோணம் சரியா இல்லனாலும் பரவால்ல விட்டுருங்க. உங்களுக்கான கோணத்துல கொஞ்சமாச்சு அட்லீஸ்ட் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றத கூட நீங்க எடுத்துக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்களாவே கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டா வச்சுக்கலாம். ஓ! இந்த கோணத்துல கொஞ்சம் போலாமோ! அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அதனால இன்னிலருந்து உங்களுடைய நான் ஏன் பிறந்தேன்ற கேள்விக்கு, முதல்ல அந்த நான நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. நான் ஏன் இந்த கேம்ல விளையாடணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு, நான் இந்த கேம எங்க விளையாடிட்டு இருக்கேன்னு பாருங்க. உலகத்திலயா, உறவுகளிடத்திலயா, இல்ல உள்ளத்திலயா, இல்ல அதையும் தாண்டியான்னு பாருங்க. அந்த நான் எந்த இடத்துல இருக்கோ, அதுதான் நீங்க ஏன் பிறந்தன்ற கேள்விக்கான பதிலே தரும். நீங்க உலக ரீதியா இருந்தீங்கன்னா, நான் ஏன் பிறந்தேன்னு சொல்லுவீங்க. மனது கொஞ்சம் உள்ள போய் எண்ணங்கள் ரீதியா இருந்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். நான் பிறக்கவும் இல்லை அப்படின்னு. கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்கு போனோம்னா, அதையும் தாண்டி போனீங்கன்னா, நான் பிறக்கவும் இல்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. இது கேமுமே இல்லன்னு புரிஞ்சுப்பீங்க. இது ஒரு அற்புதமான வாழ்வுன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்கள் கண் 3வது கண் திறப்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். நீங்கள் எப்பொழுது தன்னுணர்வுக்கும், விழிப்புணர்வுக்கும் வரீங்களோ, உங்களுடைய மனக்கண் தெளிவாயிடும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு குழப்பமான ஒரு விஷயம் நிகழ்ந்துனே அதான் உங்களோட 3வது கண். அது குழம்பி குழம்பினே இருக்கும். அதுல தெளிவு ஏற்பட்டுச்சுன்னா வாழ்க்கையே தெளிவாயிடும். புரியுதுங்களா? வானத்த பார்த்தீங்க, மேல பார்த்தீங்க அப்டின்னா, அதுல எத்தனையோ கலர் வரும். வானவில் வரும், பறவை பறக்கும், என்னென்னவோ நிகழும். எல்லாமே அற்புதமும், வியப்பும் தான். நீங்க பார்ப்பீங்களே தவிர, அதுக்கு எந்த விதமான எதுவும் எழுதின்னு இருக்க மாட்டீங்க. இது ஏன் பறவை ஏன் இப்படி ரெக்கைய விரிச்சுன்னு பறந்தது? அப்படிலாம் எழுத மாட்டீங்க. பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அந்த வியப்பு தன்மை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க எண்ணமே இருக்காது. ஏன்னா, இங்க நடக்கிற எல்லாமே வியப்பு தான். அதனால இதெல்லாம் கொஞ்சம் லேசா அனலைஸ் பண்ணி பாருங்க. அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். அதனால கவனித்து கவனித்து கவனிப்பாளனை எப்படி பிரித்தெடுப்பதுன்றதையும் பார்ப்போம். அதனால கொஞ்சமா இந்த மாதிரி கோணங்கள்ல இந்த வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாச்சு நீங்களாவே சிந்திச்சு பாருங்க. நீங்க மாறாத வரை, நீங்கள் எழுந்து நிற்காத வரை உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. புரியுதுங்களா? நீங்க தான் உங்களுக்கு எதனா உதவியே செய்துக்க முடியும்.
நீங்கள் தான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்துக்க முடியும், மற்றவங்க கிடையாது. உங்களால் எல்லாமே முடியும். நான் இவ்வளோ பெரிய ஆளாகணுன்னா முடியும். அது நீங்கள் ஜஸ்ட் விரும்பினா போதும். ஆனால் நீங்கள் முயற்சி, உழைப்புலாம் பயன்படுத்தி செய்தீங்கன்னா முடியாது. முயற்சின்றதே நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் உங்களோட விருப்பத்தில் இருக்கிறது தான் முயற்சி. உழைக்கிறதுலாம் முயற்சி இல்லை. உழைக்கிற எல்லாருமே வெற்றி பெறுறதும் கிடையாது. உழைக்கிறவன் எல்லாரும் ஏழையாக தான் இருக்கிறான். உழைக்கிறவனுக்கு சாப்பாட்டுக்குமே திண்டாட்டமாக தான் இருக்கிறான். அதனால் கொஞ்சமாச்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை தேர்ந்தெடுங்க, நபர்களை தேர்ந்தெடுத்து கொஞ்சமாச்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க, உணவிடுங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும்னு இந்த உலகத்தை கொஞ்சமாக உங்கள்கிட்டேருந்து பிரிங்க. போதும், உங்களுக்கு தேவையானது கிடச்சிச்சா? இதுக்கு மேலே இன்னும் சேர்த்து சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? உங்கள் குழந்தைங்களை கொஞ்சம் நல்லபடியாக வளர்த்து விடுங்க. அவங்களே நிறைய சம்பாரிச்சுக்கிட்டோம். நம்ம என்ன சம்பாரித்து கொடுக்கணும்னு இருக்குதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்கல்ல, அவங்களே கொஞ்சம் வந்து சம்பாரிச்சுக்கிட்டோம். கொஞ்சமாக ஏதோ வீடோ சோறோ கொஞ்சம் வந்து வழி காமிச்சிட்டு அவன் அறிவில் அவன் சம்பாரிச்சுக்கிட்டோம். அவனுக்கு நம்ம எதுவும் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக ஒரு உட்காரத்துக்கோ சாப்பிட்றதுக்கோ கொஞ்சமாக இடம், ஏதோ கொஞ்சம் நிலம், அவ்வளோதான். அது போதும் அவங்களுக்கு. அவங்களோட காலில் நிற்கட்டும். உங்கள் காலிலேயே அவங்க நிற்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொடுத்து வைத்தவர்களாக மாறுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுத்து வைத்தவர்களாக மாறுங்க. கொடுத்து வச்சவன் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து வச்சா மட்டும்தான் நீங்கள் கொடுத்து வச்சவராக மாற முடியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்யும். ஈஸியாக எல்லா வேலையும் உங்களை சுற்றி நடக்கும். அதுக்கு நீங்கள் கொடுத்து வைத்தவராக இருக்கணும். முதல்ல நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தா தான் நீங்கள் கொடுத்து வைத்தவராக மாறவே முடியும். ரொம்ப கொடுத்து வச்சவன்பான்னா எதுக்கு அதை சொல்லுவாங்க? எல்லாமே அவருக்கு ஈஸியாக நடந்துடும், அப்படி தானே? அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து வையுங்கள் மற்ற மனிதர்களுக்கு. புரியுதுங்களா? நீங்கள் ஏழைங்களெல்லாம் தேடி போக வேண்டாம், கஷ்டமானவங்களெல்லாம் தேடி போக வேண்டாம். உங்களை சுற்றி உங்களுக்காக உதவி செய்கிறாங்கல்ல, அதாவது உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறவர், உங்களுக்கு ஏதோ உதவி, பால் ஊற்றுறவர், பேப்பர் போடுறவர், மற்றபடி உங்களுக்கு என்னென்னலாம் உதவிகள் உங்களுக்கு இந்த மனிதர்கள்லாம் நிகழ்த்துறாங்களோ அவங்க ஏதோ ஒன்று கேட்குறாங்களோ அதை விட அதிகமாக கொடுத்து பழகுங்க. நீங்கள் நிறைய கொடுத்து வச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு அது நிகழ்த்தி காமிக்கும். அதான் உங்கள் வேலையை. நீங்கள் உங்களோட அறிவு மற்றவங்களோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அதை பயன்படுத்துங்க, அவ்வளோதான். எல்லாருக்கும் மட்டும் தான் மாற்றுங்க. நீங்களும் ஜாலியாக சாப்பிடுங்க. எனக்கு கடன் இருக்குது வேண்டாம், கடன் இருக்கட்டும், அவ்வளோதான். முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு ஜாலியாக இருங்க. கடன் கொடுக்காம ஜாலியாக இருக்கணுமானா நீங்கள் ஜாலியாக தான் முதல்ல இருக்கணும். அப்போ தான் கடன் கொடுக்கறதுக்கான வழியே வரும். நல்லா சாப்பிடுங்க, வீட்டில் இருக்கிறவங்க நல்லபடியாக பார்த்துங்க. இதை தாண்டி உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் சாதிக்கெல்லாம் பிறகுல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒழுங்காக வச்சுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத பகிருங்க. முடிஞ்சால் பகிருங்க. பகிராமல் இருந்து பார்த்தீங்கன்னா அதுவாக பகிர்ந்துடும். புரியுதுங்களா? இதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் வச்சுருக்கு இந்த பிரபஞ்சம். அதன் அடிப்படையில் தான் அது இயங்கும். கொஞ்ச நாள் உங்களை விட்டுரும். அந்த சட்டத்திட்டங்கள்லாம் உங்கள் மேலே இயங்காது. ஒரு நாள் இயங்கிடும். நீங்கள் 1 லட்ச ரூபாய் உங்ககிட்ட இருந்து போச்சுன்னா ரொம்ப வலிக்காது. 1 கோடி போச்சுன்னா வலிக்கும்ல. அதனால 1 கோடி சேர்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். எது இவனுக்கு வலிக்கும் அப்படின்னு பார்க்கும். 5 கோடி இவனுக்கு வலிக்கும், சரி 5 கோடி சேர்ப்பா அப்படின்னு 5 கோடி உங்ககிட்ட அது கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு எதுவுமே ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான், எதுவுமே கஷ்டம் இல்லை. உங்ககிட்ட இப்போ அது 100 கோடி கொடுக்கணும்னு நினச்சிச்சுன்னா 100 கோடி அது ஈஸியாக கொடுத்துரும். அதுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. இந்த செடி வளர்கிறதுக்கு எந்த கஷ்டமும் படாது, எந்த முயற்சியும் செய்யாது. செடி முயற்சி பண்ணணும்னு நினச்சிலாம் இருக்காது. அது விதையை போட்டால் அது பாட்டுன்னு வளர்ந்துடும். நீங்கள் உங்கள் விருப்பத்தை பாதுகாத்து வச்சுக்கிறது தான் முயற்சி. விருப்பத்தை எண்ணங்களால் சிதைக்கிறது தான் முயற்சியாக இந்த உலகம் நம்பின்னு இருக்குது. அந்த விருப்பத்தை எடுத்துக்கிட்டு அது உழைச்சி ஏதோ பண்ணி இன்னி கஷ்டப்பட்டு நான் வந்தேன்டா அப்படின்னு இந்த ஈகோவை பறைசாற்றுறது தான் இந்த உலகமாக இருக்குது. அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கையில் எதுவுமே முயற்சி செய்கிறதில்ல. நீங்கள் மட்டும் முயற்சி செய்துன்னு இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இந்த உலகம் எதிலெல்லாம் இருக்கிறதோ, உங்கள்கிட்ட எந்தெந்த உலகம்லாம் அதிகமாக இருக்குதோ, இந்த உலக பொருள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கரைத்து பாருங்கள். கரைத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்கு விளக்க உரைகள்லாம் நிறைய பேசுவாங்க. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், நீங்கள் ஏன் பிறந்தீங்க, கர்மா, அது இதுன்னு பேசினே இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பயன்படாது. செயல் பயன்படும். இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த செயல் கொடுங்கள்ன்ற செயல் உங்களை சுற்றி உங்களுக்கு உதவி செய்கிற எல்லாருக்குமே கொடுங்கள். நீங்கள் ஏழையெல்லாம் தேடியெல்லாம் போக வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்கிறவனுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடையுது உங்களால் புரிஞ்சிக்க முடியும்.
இன்னும் சிந்தனைகள் இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். இறைவன் அருளால் சாந்தமும் சமாதானமும் அமைதியும் ஆனந்தமும் வரட்டும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்வு இப்போ எந்த இடத்துல இருக்குதோ அது சரியானது தான். அது சரியாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் அந்த கஷ்டமாக இருக்கிற இமேஜினேஷனில் இருக்கிறீங்க. நீங்கள் சும்மா இருங்க. சாப்பாடு இருக்குல்ல, சாப்பிட்டு சும்மா இருங்க. தூக்கம் வந்தால் தூங்குங்க. சும்மா இருங்க. சரியாவதை கண்டு வியப்பீர்கள். நான் சும்மா தான் இருப்பேன், சும்மா தான் இருக்கணும். அதுதான் நியதி, அதுதான் உங்களோட இயல்பு. இந்த உலகம் இதை ஒத்துக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. ஒத்துக்கிறவங்க இதை செய்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் சும்மா, அது உங்களை சும்மா ஆக்கிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உங்களை சும்மா ஆக்கி உட்கார வச்சிரும் ஓரமாக. சரிங்களா? அதனால் நீங்கள் சும்மா இருந்து செயல்களை புரியுங்கள். செயல்களை ஏதோ ஒரு லாப நோக்கத்துக்காக புரியாதீர்கள். சும்மா செயல் செய்யுங்கள். வேலைக்கு போகிறத சும்மா செய்யுங்க. பணம் வந்துச்சுன்னா சாப்பிடுங்க, கொடுக்க முடியல சும்மா கூட வச்சுங்க. ஸ்பெக்குலேட் பண்ணாதீங்க. எதையும் கற்பனையில் ஓடாதீங்க. யோசனையை நிறுத்திடுங்க. நீங்கள் இவ்வளோ தான், என்கிட்ட நான் இவ்வளவு தான் அப்படின்னு நிறுத்திட்டு சும்மா இருங்க. அவ்வளோதான். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இருக்கட்டும், சரியாகட்டும், அவ்வளோதான், நின்றுங்க. அது சரியாகும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா 100% சரியாயிடும். அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. 100% அது நடந்தே தீரும். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா. உங்களுடைய அறிவை கொண்டு ஸ்பெக்குலேட் பண்ணாதீங்க. அப்படியே கற்பனை குதிரையை ஓட்டாதீங்க. கற்பனையை நிறுத்தி விட்டு சரியாகும்னு நிறுத்திட்டு சும்மா இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட முதல்ல வாழைப்பழங்க. ஒரு காஃபியை ஒழுங்காக குடிக்க கற்றுக்குங்க. சந்தோஷமாக குடிங்க. சாப்பாடை சந்தோஷமாக சாப்பிட கற்றுக்குங்க. நல்ல வார்த்தையை பேச கற்றுக்குங்க. இதுக்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதான் தியானமான்னு இதை செய்ய முடியாதவங்க தியானம் போய் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்ல வார்த்தை பேச கற்றுக்குங்க. மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை மதிங்க. முதல்ல உங்களை மதிக்கிறதுனால என்ன தெரியுமா? கோவப்படாமல் இருக்கிறது, உங்களை நீங்கள் சமாதானத்தில் வச்சுக்கிறது, உங்களை மேன்மையாக பார்த்துக்கிறது. இதெல்லாம் முதல்ல பண்ண முடியுமான்னு பாருங்கள். பார்ப்போம். நல்லது. இறைவன் போதுமானவன். நாளைக்கு வாங்க.